திராவிட மாப்பிள்ளை என அழைக்கப்படும் சபரீசனை நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் சந்தித்து பேசியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. எதிர் சித்தாந்தத்தை சேர்ந்தவர்கள் தற்போது ஒரே கூடையின் கீழ் சேர்ந்துள்ளதன் பின்னணியை புரிந்து கொண்டால்தான் 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பதில் திமுக எந்த அளவுக்கு தீவிரமாக இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள முடியும். கலைஞருக்கு பேனா சிலையை கடற்கரையில் நீங்கள் கட்டினால் நானே அதை உடைப்பேன் என ஆவேசமாக ஒரு காலத்தில் பேசினார் சீமான். மேடையிலேயே திமுகவினரை கண்டித்து பேசும்போது தான் அணிந்திருந்த செருப்பை கழற்றி காட்டினார். இவையெல்லாம் ஜென்ம பகை என வெளியே காட்டிக்கொள்ளும் அதிமுக தலைவர்கள் கூட செய்யாத ஒன்று. உச்சகட்ட திமுக எதிர்ப்பு என்ற அரசியலில் இருந்த சீமான் தற்போது ரூட்டை மாற்றியிருக்கிறார் என சொல்கிறார்கள் அவரது சொந்த கட்சிக்காரர்கள். சரி, சீமான் ஏன் ரூட்டை மாற்றுகிறார்கள் என்பதை பார்ப்போம். சீமானை பொறுத்தவரை உச்சநீதிமன்றத்தில் இருக்கும் நடிகை விஜயலட்சுமி அளித்த வழக்கு என்பது தலைமேல் தொங்கும் கத்தியாக இருக்கிறது. எந்த நேரத்தில் அந்த கத்தி தலையை பதம் பார்க்கும் என அச்சத்தில் சீமான் இருக்கிறார். ஆனால் கத்தியை தடுக்கும் வல்லமை என்பது தமிழகத்தில் ஆளும் கட்சியாக இருக்கும் திமுகவிடம் இருக்கிறது. குறிப்பாக தமிழக காவல்துறை நினைத்தால் இந்த வழக்கு சிக்கலில் இருந்து நாம் தப்ப முடியும் என நம்புகிறார். இதனால் திமுகவிடம் நெருக்கம் காட்ட வேண்டிய நிலைக்கு அவர் தள்ளப்பட்டுள்ளார். அடுத்த சிக்கல் என்பது விஜய் என்ற வடிவத்தில் சீமானுக்கு வந்துள்ளது. விஜய் குறிவைக்கும் 18 முதல் 25 வயது நிரம்பிய வாக்காளர்கள் ஏற்கனவே சீமானின் வாக்காளர்களாக இருப்பவர்கள்தான். அவர்கள் அனைவரும் சேர்ந்து வாக்கு செலுத்திதான் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 8% வாக்குகளை கடந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சி என்ற அந்தஸ்தை பெற்றது நாம் தமிழர் கட்சி. அதை தற்போது வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் தக்க வைப்பது என்பது பெரும் பாடாக இருக்கும் என்பதை சீமான் உணர்ந்திருக்கிறார். அதன் காரணமாக திமுகவின் நெருக்கம் வேண்டும் என அவர் நினைக்கிறார். மேலும் இந்த தேர்தலில் கணிசமான சட்டமன்ற உறுப்பினர்கள் பெற்றால்தான் தமிழக வெற்றி கழகத்தை விட தனது கட்சி பெரியது என காட்ட முடியும் என்ற வேகத்தில் சீமான் இருக்கிறார். குறைந்தபட்சம் தன்னையாவது சட்டமன்ற உறுப்பினர் என்ற அந்தஸ்திற்கு எடுத்து செல்ல வேண்டும் என்பதே அவரது எண்ணம். அதற்கு திமுக துணை செய்யும் நிலையும் தற்போது உருவாகியுள்ளது. சரி, திமுகவிற்கு சீமான் ஏன் தேவைப்படுகிறார் என்பதை பார்க்கலாம். 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை திமுகவை வீழ்த்தும் வல்லமை அதிமுகவுக்கு மட்டுமே இருக்கிறது. இருந்தாலும் அதிமுகவை வீழ்த்த தனது வாக்குகளை தக்க வைக்க வேண்டிய கட்டாயம் திமுகவிற்கு ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக சிறுபான்மையினரின் வாக்குகளை விஜய் பிரித்தால் அது அதிமுகவிற்கு பலம் சேர்த்துவிடும் என திமுக நம்புகிறது. மேலும் கூட்டணி ஒற்றுமையாக இருந்தாலும் அந்த கூட்டணியில் இருக்கும் காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகள் அதே பலத்துடன் இருக்கிறதா என்ற கேள்வி எழுந்துள்ளது. திமுகவின் கூட்டணி கட்சிகளின் ஒட்டுமொத்த வாக்குகளை பார்த்தால் 5 விழுக்காட்டை கூட தாண்டாது என்பதே தற்போது இருக்கும் நிலை. விஜய் தனது வாக்குகளை கை வைக்காமல் இருக்க திமுக ஒரு கேடயத்தை பயன்படுத்த நினைக்கிறது. அந்த கேடயமாக தற்போது திமுகவிற்கு கிடைத்துள்ளவர்தான் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான். புதிதாக கட்சி தொடங்கியிருக்கும் விஜயை நோக்கி வாக்காளர்கள் செல்வதை தனது பேச்சாற்றலாலும் கள செயல்பாடுகளாலும் சீமான் தடுப்பார் என திமுக நம்புகிறது. விஜயை மேலும் மேலும் கடுமையாக விமர்சிப்பதன் மூலம் அவரது இமேஜை உடைக்க முடியும். இப்படி நடந்தால் அவரை நோக்கி செல்லும் வாக்காளர்களை குறைந்தபட்சம் குழப்ப முடியும்.
கடைசியில் உங்களுக்கு கூத்தாடி தேவையா அல்லது தமிழ் தேசியவாதியா எனவும் சீமான் பேசக்கூடும். இதற்கு சீமானை திமுக பயன்படுத்த நினைக்கிறது. மேலும் திமுக அரசு மீது இருக்கும் அதிருப்தியையும் மடைமாற்றம் செய்ய சீமான் தற்போது முழு வீச்சில் பணிகளை செய்து வருகிறார். அமைச்சர்கள் அடிக்கும் கொள்ளை, லாக்அப் மரணங்கள், சந்தி சிரிக்கும் சட்ட ஒழுங்கு பிரச்சனையையும் எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் பேசி வருகிறார். ஆனால் சீமானோ மரங்களின் மாநாடு, மாடுகளின் மாநாடு, அடுத்ததாக வரப்போவது மலைகளின் மாநாடு. இதையெல்லாம் சீமான் செய்யும் போது அவரே மேடையில் சொன்ன ஒன்றுதான் நினைவுக்கு வருகிறது. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா, நாங்க சரியாத்தான் பேசுறோம்.